ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பீகார் அமைச்சரவை நாளை விரிவாக்கம். விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பதவியேற்பு விழா வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறுகிறது. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை கவர்னரிடம் வழங்கி தமிழகத்தில் ஆட்சியமைக்க உரிமை கோரினார் விஜய். ராஜினாமா செய்ய மறுப்பதால் மட்டுமே மம்தா பானர்ஜி முதலமைச்சராக தொடர முடியாது. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் விகாஸ் சிங் திட்டவட்டம். தமிழகத்தில் இன்றும் நாளையும் 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பீகார் அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்பட உள்ள விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்த விஜயேந்திர யாதவ், விஜய் சௌத்ரி ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பதவி வகித்து வருகின்றனர். இந்த நிலையில் பீகார் அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இதில் பாஜகவை சேர்ந்த 12 பேர், ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்த 11 பேர், லோக் ஜனசக்தி கட்சியை சேர்ந்த 2 பேர், இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சிகளை சேர்ந்த தலா ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. பாட்னாவில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, தேசிய தலைவர் நிதி நவீன், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, முன்னாள் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உட்பட பலர் பங்கேற்கின்றனர். மேற்கு வங்கத்தில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் பதவியேற்பு விழா மே 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்தியாவின் கிழக்கில் அமைந்துள்ள மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த மாதம் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ், பாரதிய ஜனதா காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் என 4 முனை போட்டி நிலவியது. எனினும் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா இடையேயான களமாகவே இருந்தது. கொதிக்கும் கோடையை விட அதிகமாக அனலடித்த மேற்கு வங்காள தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதாவிற்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக பெரும்பாலான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்தது. இந்த பரபரப்பான சூழலில் பால்டா தொகுதியை தவிர்த்து மீதமுள்ள 293 இடங்களில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன. இதில் தொடக்கம் முதலே பாரதிய ஜனதா முன்னிலை பெற்றது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளிய பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றுக் கொண்டே இருந்தனர். கடந்த தேர்தலில் 77 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த அந்த கட்சி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை இந்த முறை அள்ளியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் கடந்த தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 80 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது. காங்கிரஸ், ஆம் ஜனதா, உன்னாயன் கட்சிகள் தலா 2 இடங்களையும், மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், மதசார்பற்ற முன்னணி ஆகியவை தலா 1 இடமும் பெற்றது. இந்த நிலையில் புதிய பாஜக அரசு வருகின்ற மே மாதம் 9ஆம் தேதி பதவியேற்கும் என்று பாஜக மாநில தலைவர் சாவிக் பட்டாச்சாரியா தகவல் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை கவர்னரிடம் வழங்கிய விஜய் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோரினார். தமிழக வெற்றி கழகம் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்காக தாவேக சார்பில் பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைக்க முழு ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. காங்கிரஸ் நிர்வாகிகள் இன்று விஜயை சந்தித்து 5 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை விஜயிடம் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து தாவேக தலைவர் விஜய் இன்று கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகைக்கு சென்று தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேகரை சந்தித்தார். தேர்தலில் வெற்றி பெற்ற விஜய்க்கு கவர்னர் அர்லேகர் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கினார். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை கவர்னரிடம் வழங்கிய விஜய் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோரினார். ஆட்சி அமைக்க கவர்னர் அர்லேகர் அழைப்பு விடுத்த பிறகு தமிழக முதலமைச்சராக விஜய் நாளை பதவியேற்பார் என தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவர்னர் சந்திப்பின் போது தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், அருண்குமார், சிடிஆர் நிர்மல்குமார், வெங்கட்ராமன் ஆகியோர் உடனிருந்தனர். ராஜினாமா செய்ய மறுப்பதால் மட்டுமே மம்தா பானர்ஜி முதலமைச்சராக தொடர முடியாது என்று உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் விகாஸ் சிங் தெரிவித்துள்ளார்.
மேற்கு வங்க தேர்தலில் ஆளும் கட்சியாக இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கடும் பின்னடைவை சந்தித்துள்ளது. பாரதிய ஜனதா 207 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை பிடித்துள்ளது. தேர்தல் முடிவு குறித்து நேற்று மம்தா பானர்ஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது, நாங்கள் மக்களின் தீர்ப்பால் தோற்கடிக்கப்படவில்லை, மாறாக ஒரு சதியால் தோற்கடிக்கப்பட்டோம். எனவே எனது ராஜினாமா என்ற கேள்விக்கே இடமில்லை என்றும், நாங்கள் தோற்கவில்லை, வாக்குகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன, வாக்கு எண்ணிக்கையில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்துள்ளது, கிட்டத்தட்ட 100 இடங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன என்றும், நாங்கள் பாஜகவுடன் போராடவில்லை, பாரதிய ஜனதாவிற்கு பணியாற்றிய தேர்தல் ஆணையத்துடன் போராடினோம் எனவும், வரலாற்றில் இது ஒரு கருப்பு அத்தியாயம் எனவும் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால், உத்தவ் தாக்கரே, அகிலேஷ் யாதவ் மற்றும் ஹேமந்த் சோரன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் என்னிடம் பேசி ஆதரவு தெரிவித்துள்ளனர் எனவும் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். இதனிடையே ராஜினாமா செய்ய மறுப்பதால் மட்டுமே மம்தா பானர்ஜி முதலமைச்சராக தொடர முடியாது என்று உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் விகாஸ் சிங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் அரசியலமைப்பின் 164வது பிரிவின்படி ஒரு முதல் மந்திரி சட்டமன்றத்தின் நம்பிக்கையை பெற்றிருக்கும் வரை மட்டுமே பதவியில் நீடிப்பார் என்றும், அந்த பெரும்பான்மையை இழந்தவுடன் அவரது அரசு அரசியலமைப்பு ரீதியாக நீடிக்க முடியாமல் போய்விடும் என்றும், புதிய முதல் மந்திரிக்கு கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைத்ததும் மம்தாவின் பதவி தானாகவே காலியாகிவிடும் என்றும் நிபுணர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் இன்றும் நாளையும் 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு மத்திய பிரதேசத்தின் மையப்பகுதிகள் முதல் மன்னார் வளைகுடா வரை விதர்பா, மரத்வாடா, உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது என்றும், இதன் காரணமாக 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் இடி மின்னலுடன் மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து பேசிய நிலையில், தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த சூழலிலும் ஆதரவு அளிக்காது என்று முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்று திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை SP வேலுமணி மற்றும் CV சண்முகம், C விஜயபாஸ்கர் ஆகியோர் சந்தித்து பேசினர். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி உடனான ஆலோசனைக் கூட்டம் முடிந்ததும் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக மிகப்பெரிய இயக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும், தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த சூழலிலும் ஆதரவு அளிக்காது என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அனுமதியுடன் கூறுகிறேன் என முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதை போன்ற செய்திகளும் பிரேக் நியூஸிலும் வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் காப்பாற்றப்பட்டு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம் எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துடன் ஆட்சி அமைக்க நிபந்தனையுடன் காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற அரசியல் விவகார குழு கூட்டத்திற்கு பின்னர் காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாவேக தலைவர் விஜய் ஆதரவு கேட்டு எழுதிய கடிதம் தொடர்பாக விரிவான ஆலோசனை நடைபெற்றதாகவும், அதில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவை வழங்குவது என ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வீடு அபகரிப்பு வழக்கில் அதிமுக மாநில மகளிரணி நிர்வாகி மீது சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் அதங்கோடு பகுதியை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் நேசமணி நகர் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் தனது உறவினர்களுக்கு நாகர்கோவில் நேசமணி நகர் பகுதியில் 66 செட் நிலமும் அதில் வீடும் உள்ளது என்றும் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் அதிமுக மாநில மகளிரணி துணை செயலாளர் ராணி என்பவர் குடும்பத்துடன் வாடகைக்கு குடிவந்துள்ளார். அதன் பிறகு அவர் வாடகை எதுவும் கொடுக்காமல் அந்த வீட்டை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டதால் அந்த இடத்திற்கு எனது அண்ணன் தனக்கு பவர் பத்திரம் செய்து கொடுத்துள்ளார். அதன் பிறகு அவர்களிடம் சென்று வீட்டை காலி செய்ய வேண்டும் என கூறிய போது அவதூறாக பேசி போலி ஆவணங்களை காட்டி மிரட்டி தன்னை தாக்கினர் என்றும், எனவே ராணி உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனுவில் ராஜேஷ் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நேசமணி நகர் காவல்துறையினர் ராணி உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் இடம் பிரச்சினை தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ராணி உள்ளிட்டவர்கள் மனு தாக்கல் செய்து வழக்கு விசாரணையை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என கூறியிருந்தனர். வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கின் உண்மை தன்மையை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்ட நிலையில் நாகர்கோவில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி அதிமுக மாநில மகளிரணி துணை செயலாளர் ராணி மற்றும் உடையார் விலையை சேர்ந்த சதீஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக சிபிசிஐடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழக வேட்பாளருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என காமராஜர் லட்சிய பேரவையின் நிறுவன தலைவர் பிரசன்னகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடியில் காமராஜர் லட்சிய பேரவை சார்பில் அதன் நிறுவன தலைவர் பிரசன்னகுமார் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த ஆட்சி காலங்களில் தூத்துக்குடி தொகுதியில் நாடார் ஓட்டுகளை அதிக அளவில் பெற்று அதிமுக மற்றும் திமுக நாடார் வேட்பாளர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கியது என்றும், அதேபோல தற்போது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார் என்றும், தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் முதலமைச்சராக கூடிய இந்த வேளையில் தூத்துக்குடி தொகுதியில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதிக அளவில் வாக்குகள் செலுத்தியுள்ளனர் என்றும், ஆதலால் நாடார் சமுதாயத்தை சார்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்றும், அதேபோன்று ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் எனவும் தமிழக வெற்றிக் கழக தலைமைக்கு காமராஜர் லட்சிய பேரவை நிறுவன தலைவர் பிரசன்னகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே அதிக இடங்களை பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விஜய் முதலமைச்சர் அவர்களுக்கு காமராஜர் லட்சிய பேரவை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தொகுதியில் நாடார் வேட்பாளர் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியிலே வெற்றி பெற்றுள்ளார். அதே போன்று தூத்துக்குடியிலும் ஸ்ரீநாத் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். இந்த காணொலி எதற்காக என்றால், இதுவரை திமுக அதிமுக பிரதான கட்சிகள் தூத்துக்குடி தொகுதியிலே நாடார் சமுதாய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் அது தூத்துக்குடியிலும் திருச்செந்தூரிலுமே கீதா ஜீவன் அவர்களுக்கு தூத்துக்குடியிலும், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஸ்ரீவைகுண்டத்திலே சண்முகன் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் பொறுப்பு வழங்குவார்கள். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட காமாட்சி வெற்றி பெற்றதை கட்சியின் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட காமாட்சி 50,000க்கும் மேலாக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் நடைபெற்றுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றதை தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தேசகுமார் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பல்லாவரம் பெரிய பாளையத்தும் மண்கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் மேலதாள வாத்தியங்கள் முழங்க நடனமாடியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர்கள், செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் என பலர் பங்கேற்றனர். விஜயின் வெற்றி இந்தியாவிற்கு எழுச்சியாக உள்ளது என்றும், இந்தியாவே இந்த வெற்றியை பார்த்து மிரண்டு போய் உள்ளது என்றும் திருவாரூரில் லெஜண்ட் சரவணன் தெரிவித்துள்ளார்.
திருவாரூரில் நடைபெறும் வணிகர் சங்க மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்துள்ள லெஜண்ட் சரவணன் கும்பகோணத்தில் தனியார் தங்கும் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திரைத்துறையில் எனக்கான வரவேற்பு மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது எனவும், 3வது படத்தில் 3 வேடங்களில் நடிக்கிறேன், அதையும் லீடர் படத்தை எடுத்த துரை செந்தில்குமார் தான் இயக்குகிறார் என்றும், விஜயின் வெற்றிக்கு இளைஞர்களுடைய எழுச்சிதான் காரணம் என்றும், ஜல்லிக்கட்டிலும் இளைஞர்களின் எழுச்சியை பார்த்தோம், அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்கிறேன் என்றும், இளைஞர்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் விஜயின் வெற்றி இந்தியாவிற்கு எழுச்சியாக உள்ளது, இந்தியாவே இந்த வெற்றியை பார்த்து மிரண்டு போய் உள்ளனர் என்றும், போதை கலாச்சாரத்தை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும், அதேபோல் வன்முறைகள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உடனடியாக 10 மாதத்தில் தண்டனை கொடுக்க வேண்டும், அப்போதுதான் இதனை கட்டுப்படுத்த முடியும் என்றும் லெஜண்ட் சரவணன் தெரிவித்துள்ளார். இல்லை, இன்றைய இளைஞர்களுடைய எழுச்சியை பார்க்குறோம். அதாவது இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட இந்த முடிவை கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதாவது நம்ம ஜல்லிக்கட்டுலேயும் பார்த்தோம், ஜல்லிக்கட்டுலேயும் அவங்களோட எழுச்சி அங்கே ஆரம்பமாச்சு. அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு இந்த ஆட்சி மாற்றத்தை மிகப்பெரிய எழுச்சி அந்த இளைஞர்கள் தான். அதாவது இன்னைக்கு புதுசாக ஓட்டு போட்ட இளைஞர்களாகட்டும் ஒரு பெரிய மாற்றத்தை எழுச்சியை உண்டாக்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு தெரிஞ்சு அவங்கள ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியும், ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருக்கணும், வரிகளை குறைச்சி கவர்மெண்ட் செலவை குறைச்சிக்கிட்டு மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருந்து அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா மக்களுக்கு, மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருத்தணி தொகுதியில் போட்டியிட்டுள்ள அதிமுக வேட்பாளர் ஹரி 87,411 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டுள்ள ஹரி, தேமுதிக சார்பில் டி. கிருஷ்ணமூர்த்தி, நாம் தமிழர் கட்சி சார்பில் சந்திரன், பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் முத்துராஜ், தமிழக வெற்றி கழகம் சார்பில் சத்யகுமார், தக்கம் கட்சி சார்பில் ஏ. பாலாஜி, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் பாவேந்தன் மற்றும் சுயேட்சையாக களமிறங்கிய கே. கிருஷ்ணமூர்த்தி, டி. கிருஷ்ணமூர்த்தி, எம். கிருஷ்ணமூர்த்தி, எஸ். சேட்டு, டாக்டர் ஏ. வி. நரேந்திரன், பி. ஜம்பு ஆகியோர் போட்டியிட்டனர். இதில் அதிமுக வேட்பாளர் ஹரி 87,411 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்தை தமிழக வெற்றி கழக வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என தமிழக மக்கள் மன்ற தலைவர் சாமி ராசகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். காரைக்குடியில் தமிழக மக்கள் மன்றம் மற்றும் தமிழ் தேசியவாதிகள் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் இறுதியில் மக்கள் மன்ற தலைவர் ராசகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ் நிலத்தையும் தமிழ் மொழியையும் அளித்து தமிழ்நாட்டை இளைஞர்களை மதுவிற்கு அடிமையாக்கி சீர்குலைத்த திராவிட கட்சிகளிடமிருந்து தமிழகத்தை மீட்டெடுத்த தாவேக தலைவர் விஜய்க்கு வாக்களித்து தமிழக மக்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என ராசகுமார் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளாக பொது வாழ்வில் நேர்மையுடன் பணியாற்றிய சகாயம் IAS அரசியலுக்கு வரவேண்டி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டங்கள் நடத்தினோம் என்றும், அதற்கான நேரம் இப்போது அமைந்துள்ளதாக எண்ணுகிறோம் என்றும், எனவே நேர்மைக்கும் திறமைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் IAS அதிகாரி சகாயத்தை தமிழக வெற்றி கழகம் சார்பில் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் தாவேகவிற்கு மக்கள் மன்ற தலைவர் ராசகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் மக்கள் மன்ற செயலாளர் வழக்கறிஞர் பிரகாசம், காந்திய மக்கள் இயக்கத்தினை சேர்ந்த அருளானந்தம், தமிழர் விடுதலை கட்சியினை சேர்ந்த தமிழ் கார்த்தி, மஞ்சுவிரட்டு பாதுகாப்பு இயக்கம் ஆறுமுகம், சேதுராமன், தமிழக பண்பாட்டு இயக்கம் மீரான், பெண்கள் பாதுகாப்பு இயக்கம் பத்மா உள்ளிட்ட பல்வேறு இயக்க தோழர்கள் கலந்து கொண்டனர். ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த மாற்றம் இந்த மண்ணில் ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற பொழுது நாங்கள் அதை மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம். அதே சமயம் தாவேகவினர் தொடர்ந்து ஆட்சி செய்யும் பொழுது அவர்களுக்கு ஏற்படும் இன்னல்களின் போது நிச்சயமாக இங்கே திராவிடம் சார்ந்தவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு எதிர்ப்பு குரல் தெரிவிக்கும் வண்ணத்தில் தமிழ் தேசியவாதிகளான நாங்கள் இந்த ஆட்சிக்கு நல்லதொரு ஆதரவோடு நாங்கள் நிற்போம், செயல்படுவோம் என்பதை இந்த பத்திரிகை சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுடைய முக்கிய கோரிக்கையாக திருச்சி இடைத்தேர்தலில் சகாயம் IAS அவர்களை களமிறக்கி தாவேகவினர் சிறந்த ஒரு ஆட்சி செய்வதற்கு அவருடைய சிறந்த நேர்மையான அனுபவங்கள் நிச்சயமாக உதவி புரியும் என்ற காரணத்தினால்
திண்டுக்கல் அடுத்த சிறுமலை பகுதியில் நடைபெற்றுள்ள பலாப்பழம் ஏலத்தில் ஒரு பலாப்பழம் ரூபாய் 500 முதல் ரூபாய் 1000 வரை விலை போனது. சீசன் தொடக்கத்திலேயே பலாப்பழங்களின் விலை உச்சம் தொட்டதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் அடுத்த சிறுமலை பகுதியில் 5000த்திற்கும் மேற்பட்ட மலை விவசாயிகள் வசித்து வருகின்றனர். இவர்களின் பிரதான தொழிலாக மலை சார்ந்த விவசாயமாக உள்ளது. இந்நிலையில் சிறுமலை பகுதிகளில் வாழையும் பலாவும் அதிக அளவில் விவசாயம் செய்யப்படுகிறது. மேலும் மிளகு, காப்பி, எலுமிச்சை, அவரை, பீன்ஸ், சௌசௌ உள்ளிட்ட காய் வகை பயிர்களும் பயிரிடப்படுகிறது. ஆனி, ஆடி மாதங்களில் பலாப்பழம் சீசன் தொடங்கியுள்ள நிலையிலும் சிறுமலை சந்தையில் பலாப்பழம் விற்பனை களைகட்டி காணப்படுகிறது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற ஏலத்தில் உள்ளூர் மற்றும் வெளிமாவட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டு ஏலம் எடுத்துள்ளனர். ஒரு பலாப்பழம் ரூபாய் 500 முதல் ரூபாய் 1000 வரை விலை போனது. சீசன் தொடக்கத்திலேயே பலாப்பழங்களின் விலை உச்சம் தொட்டதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். மதுரை திருச்சி மெயின் ரோட்டில் சூப்பர் மார்க்கெட்டின் எதிரே உள்ள பழக்கடையில் ஜூஸ் குடித்துவிட்டு கல்லாவில் இருந்த பணத்தை திருடி சென்ற பரதா அணிந்த பெண்ணை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மதுரை திருச்சி மெயின் ரோட்டில் உள்ள சூப்பர் மார்க்கெட் எதிரே உள்ள நியூ கோட்டையில் பழக்கடை ஒன்று உள்ளது. இந்நிலையில் இன்று மதியம் 2 மணியளவில் பரதா அணிந்த பெண் ஒருவர் கடைக்கு வந்து ஜூஸ் குடித்துவிட்டு கல்லா எதிரே சேரில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்போது கடையில் வேலை பார்த்த ஊழியர் ஒருவர் வெளியே சென்று விட்டார். கடையில் வேலை பார்த்த மற்றொரு பெண் ஜூஸ் தயார் செய்ய கடைக்கு உள்ளே சென்று விட்டார். இதனை பயன்படுத்தி கொண்ட பரதா அணிந்திருந்த பெண் கடையில் உள்ள கல்லாவை திறந்து முதலாவதாக கட்டாக இருந்த ரூபாய் 18,450 எடுத்து விட்டார். இரண்டாவதாக மீதமுள்ள பணத்தையும் எடுத்துக்கொண்டு சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு கடையிலிருந்து வெளியேறிவிட்டார். கடையில் உள்ள கல்லாவில் பணம் குறைந்திருப்பதை பார்த்த ஊழியர் உடனடியாக சிசிடிவி கேமராவை போட்டு பார்த்தபொழுது அந்த பெண் பணத்தை திருடி செல்வதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து மேலூர் காவல் நிலையத்தில் ஊழியர் புகார் அளித்துள்ளார். புகாரின் பெயரில் பரதா அணிந்த பெண்ணை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஹார்முஸ் ஜலசந்தியை கூடிய விரைவில் திறந்துவிடுங்கள் என்று ஈரான் அமைச்சரிடம் சீனா கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தாக்குதல் நடத்தியது. அதன் பின் முதன்முறையாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அர்காச்சி சீனா சென்றிருந்தார். அவரை சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி சந்தித்து பேசினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஒரு விரிவான போர் நிறுத்தத்தை எட்டுவது அவசர முன்னுரிமை என்றும் அதே வேளையில் மீண்டும் மோதல்களை தொடங்குவது அதைவிடவும் மிகவும் விரும்பத்தகாதது என சீனா கருதுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தற்போதைய சூழலில் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது தொடர்பான சிக்கலை துரிதமாக தீர்ப்பதற்கு முன்னுரிமை அளிக்கலாம் என்று ஈரான் அமைச்சர் கூறியதாக சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி தெரிவித்துள்ளார். செந்துரை அடுத்த சிறுகடம்பூரில் அமைந்துள்ள செல்லியம்மன் திருக்கோவிலின் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் செந்துரை அடுத்த சிறுகடம்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள செல்லியம்மன் திருக்கோவிலில் 200 ஆண்டுகளுக்கு மேலாக சித்திரை தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஐயனார் கோவில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் செல்லியம்மன் சிங்க வாகனத்திலும் மாரியம்மன் மயில் வாகனத்திலும் காலை மாலை 2 வேளையிலும் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தார். அதனைத் தொடர்ந்து 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் செல்லியம்மனும் மாரியம்மனும் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து காத்தவராயன் தேரோடும் வீதிகளில் வெள்ளோட்டம் சென்று வீதிகளை ஆய்வு செய்து வீட்டுக்கோவிலுக்கு திரும்பினார். அதனைத் தொடர்ந்து கடாபலி கொடுக்கப்பட்டது. பின்னர் தேர் திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மன் அருளை பெற்றனர். தேர் திருவிழாவின் போது எவ்வித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க இரும்புலிகுறிச்சி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் அமைச்சரவை நாளை விரிவாக்கம். விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பதவியேற்பு விழா வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறுகிறது. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை கவர்னரிடம் வழங்கி தமிழகத்தில் ஆட்சியமைக்க உரிமை கோரினார் விஜய். ராஜினாமா செய்ய மறுப்பதால் மட்டுமே மம்தா பானர்ஜி முதலமைச்சராக தொடர முடியாது. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் விகாஸ் சிங் திட்டவட்டம்.
தமிழகத்தில் இன்றும் நாளையும் 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.